சாட்சியாக இருக்க வேண்டும். நம்ம ஜீவியம் எப்படி இருக்கணும்? கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் சாட்சியாகத்தான் இருப்பீர்கள். அதில் எனக்கு மாற்று கருத்து கிடையாது. ஏன் தெரியுமா? ஒரு சபை வளருகிறது என்பதை எதன் மூலமாக அறியலாம் என்றால், சபை குடும்பத்தில் வரக்கூடிய போராட்டங்கள் மூலமாகத்தான் என்ன செய்ய முடியும். சிலர் சொல்லுவாங்க, போராட்டத்துக்கு மேலே போராட்டம், கர்த்தர் எங்கே அப்படி இப்படின்னு சொல்ல கிடையாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உபத்திரவத்தின் மூலமாய் நான் உமது வேதத்தை என்ன செய்தேன்? கற்றுக்கொண்டேன். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார்? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவமே கிடையாது, அந்த பஞ்சு மெத்தையில தான் இருப்பீர்கள், நல்ல பிரியாணி தான் தின்னுவீர்கள், அது தின்னுவியே இது தின்னுவியேன்னு சொன்னார். ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திட்டம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை என்ன செய்தேன்? ஜெயித்தேன். உலகத்தை ஜெயித்த ஆண்டவர் யாரோடு இருக்கிறார்? நம்மோடு இருக்கிறார். அதனால் இந்த நாட்களில் சில குடும்பங்களில் ரொம்ப போராட்டம் இருக்கிறது. சில குடும்பம் என்ன, பல குடும்பத்தில் போராட்டம் இருக்கிறது. சிஸ்டர்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி பொழுது சொல்லுவார்கள், ஐயோ எல்லாருக்கும் பிரச்சனை, அதுக்கு வயிற்று வலி, இதுக்கு கால் வலி, இதுக்கு மூக்கு வலி, இதுக்கு அந்த வலி இந்த வலி எல்லாம் சொல்லுவார்கள்டா. ஆண்டவரை துதிப்பேன். ஆண்டவரே, இந்த குடும்பத்தை நீர் எவ்வளவு நேசிக்கிறீர், இதெல்லாம் தாண்டி போகணும். இந்த குடும்பம் இந்த சோதனையில் என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து விடக்கூடாது, முதுகு காட்டி விடக்கூடாது. கர்த்தருடைய வழியில் என்ன செய்யணும்? நடக்கணும் என்பதாக நினைத்து துதிக்கிறது உண்டு. எனவே கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த நாட்களில் அதிகமாக கர்த்தரை நேசிப்போம். இந்த சபையை கர்த்தர் ரொம்ப நேசிக்கிறார். எவ்வளவு உபத்திரவங்கள் வந்தாலும் எல்லாம் எதற்கு ஏதுவாய் நடக்கிறது? நன்மைக்கு ஏதுவாய். எல்லாம் எதற்கு ஏதுவாய் நடக்கிறது? நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. மறந்து போக வேண்டாம். நம்முடைய குடும்பங்களை எல்லாம் கர்த்தர் உயர்த்தப் போகிறார், ஆசீர்வதிக்கப் போகிறார். சமாதானத்தை, ஆறுதலை, மகிழ்ச்சியை, ஆசீர்வாதத்தை கர்த்தர் தரக்கூடிய பெரிய தேவனாய் யாரோடு இருக்கிறார்? அதுக்கு தான் இந்த மாசத்தில் கர்த்தர் நமக்கு தந்த வார்த்தை, பலங்கொண்டு திடமனதாயிரு. பலங்கொண்டு எப்படி இரு? திடம. பலங்கொண்டு பின்னால் ஓடிடுனியா சொன்னார், தளர்ந்துருனியா சொன்னார், குப்புற அடித்து படுத்துக்கணியா சொன்னார். இல்லை, பலங்கொண்டு எப்படி இரு? திடமனதாயிரு. இன்றைக்கு அதைத்தான் பேச போகிறேன். திடமனது. ஊழியன்னு சொன்னாலே மற்றவர்களை என்ன செய்யணும்? திடப்படுத்த வேண்டும். உங்களை திடப்படுத்துறது தான் என் வேலை. ஆமாம், அதுக்கு தான் ஊழியனாக கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கார். இல்லை, ஐயோ வந்துட்டா, இந்த இது வந்துட்டா, தொலைஞ்சி போச்சு, ஒரு அழுக்கம் வராது, உங்களுக்கு வந்துட்டேன்னு சொல்லியாச்சுட்டா. போதகரே சொல்லிட்டாரு, அரை உயிரும் என்ன உயிர் ஆயிரும், கால் உயிர் ஆயிரும். அகரை எழுந்து நிற்பதற்கு பலமே என்ன செய்யாது? இருக்காது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ எப்படி இரு? திடமனதாயிரு. இந்த வார்த்தையின்படி பவுலை எப்படியெல்லாம் நடத்தினார் என்பதை பற்றி சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல நான் கர்த்தருக்குள் வாஞ்சிக்கிறேன். அந்த பிரசங்க வாக்கியத்தை முதலாக வாசிக்கிடுங்க. யோசுவாவின் புஸ்தகம் 5வது அதிகாரம், அந்த 1வது அதிகாரம், அதில் 9வது அந்த வசனத்தை வாசியுங்கள். வேதம் சொல்லு, 9வது வசனம் தானே? வாசிங்க. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு. பலம் கொண்டு முதலாவது நம்முடைய காரியத்தில் நம்ம என்ன செய்யணும்? பலப்பட வேண்டும். பேதுருவில் அதைத்தான் தெளிவாக சொல்லுகிறார். தீமோத்தேயுவில் அதைத்தான் சொல்றாரு. கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, சிறப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. சீர்பட வேண்டும், சிறப்பட வேண்டும், பலப்படுத்தி நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். திகையாதே கலங்காதே, திகையாதே கலங்காதே, நீ போகுமிடமெல்லாம் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். நீ போகுமிடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் யாரோடு இருக்கிறார்? உன்னோடு இருக்கிறார். நாம எங்க போனாலும் கர்த்தர் யாரோடு இருக்கிறார்? நம்மோடு இருக்கிறார். ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? திகைக்க வேண்டாம். என்ன செய்ய வேண்டாம்? கலங்க வேண்டாம். பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே
கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் யாரோடு இருக்கிறார்? உன்னோடே இருக்கிறார். எங்க போனாலும் கர்த்தர் யாரோடு இருக்கிறார்? நம்மோடு இருக்கிறார். யாரோடு இருக்கிறார்? பவுல் அப்போஸ்தலனுடைய ஜீவியம். பவுல் ஒரு காலத்தில் அவருக்கு பேர் என்னவென்றால் சவுல். சவுலாய் இருக்கும் பொழுது இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கெல்லாம் அவர் சிம்ம சொப்பனமாக விளங்கினார். இயேசுவை பின்பற்றுகிறவர்களை எல்லாம் அடித்தார், நொறுக்கினார், கல்லறிந்து கொன்றார். அவர்களை என்னென்ன தீமைகள் செய்யணுமோ அத்தனை தீமைகளையும் செய்தவர் தான் யாரு? சவுல். சவுல் தான் அதை செய்தார். ஸ்தேவானை கல்லறிந்து கொண்டார்கள். ஸ்தேவான் ஒரு வாலிபன், கர்த்தருக்காக வாலிப வயதில் தைரியமாய் நின்றவன். அவன் கர்த்தருக்காக உறுதியாக நின்றான் என்பதாக கர்த்தருடைய வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிற்று. ஸ்தேவான் அவ்வளவு வல்லமை உள்ளவன். அதை நம்ம 6:10 பார்க்கிறோம். அதுக்கு பிறகு 6:15 பார்க்கும் பொழுது ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாயிருந்து அவன் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். யாருக்கு முகம் தேவதூதனுடைய முகத்தை போல் இருந்தது? சேவானுடைய முகம் தேவதூதனுடைய முகத்தை போல் இருந்தது. சேவானுடைய முகம் எதை போல இருந்தது? தேவதூதனுடைய முகத்தை போல இருந்தது. அவ்வளவு அழகுள்ளவன், இளைஞன், வாலிபன். இந்த வாலிபனுடைய மரணத்துக்கு காரணமாக இருந்தவன் இந்த சவுல். இந்த சவுல் அந்த மரணத்துக்கு யாராய் இருந்தான்? காரணமாய் இருந்தான் என்பதாக கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அவன் மரிக்கிறதுக்கு முன்னாலே வானம் திறந்திருக்கிறது. 7வது அதிகாரம் 56வது வசனத்திலிருந்து வாசியுங்கள். அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும், அதோ அந்த ஸ்தேவான் கடைசி வேளையில வானத்தை அண்ணாந்து பார்க்கிறான். அவன் அண்ணாந்து பார்க்கும் பொழுது என்ன தெரிகிறது என்றால், வானங்கள் திறந்திருக்கிறதை, வானங்கள் ஒரு வானம் 2 வானம் அல்ல, வானங்கள் எல்லாம் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். தேவதூதன், அந்த தேவதூதர்கள், தேவன் இவர்களை எல்லாம் அவன் காண்கிறவனாய் இருந்தான். அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்துக் கொண்டு ஒருமனப்பட்டு அந்த இடத்துல துன்மார்க்கர்கள் எல்லாம் ஒருமனப்படுகிறார்கள். எல்லாரும் சேர்ந்து கல்லறியணும். அவர்களுடைய ஒருமனம் எதிர இருந்தது, நல்ல காரியத்தில் இருக்கல்ல, சேர்ந்து கல்லறிய வேண்டும் என்பதில் என்ன மனம் இருந்தது? ஒரு மனம் இருந்தது. அடுத்த வசனத்தை வாசிங்க. அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி, அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் எண்ணப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். சவுல் எண்ணப்பட்ட வாலிபன், இது இந்த சவுல் தான். அதுக்கு பிறகு அவனுடைய பெயர் என்னவாக மாறியது? பவுல். சவுல் எண்ணப்பட்ட பவுல். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அவனுடைய சாட்சிக்காரர் வஸ்திரங்களை எல்லாம் கழற்றி சவுல் எண்ணப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தருகே வைத்தார்கள். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை என்ன செய்தார்கள்? கல்லெறிந்தார்கள். ஸ்தேவான் மீது கல்லெறிகிறார்கள். தேவபிள்ளையே, அவன் வானத்தை பார்க்கிறான், தேவனை பார்க்கிறான், வலது பாரிசத்தில் இயேசு கிறிஸ்து இருப்பதை பார்க்கிறான், தூதர் கூட்டம் இருப்பதை பார்க்கிறான், எல்லாரையும் பார்க்கிறான். அந்த வேளையில் அவனுக்கு ஜெபத்தை பாருங்க. அந்த கடைசி வேளையில் அவன் எந்த அளவு அவனுடைய ஜீவியம் பக்குவப்பட்டிருந்தது. 60வது வசனம், அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி என்ன அடைந்தான்? இப்படி சொல்லி மரித்தான் என்று சொல்லவில்லை. என்ன அடைந்தான்? பரிசுத்தவான்களுக்கு மரணம் நித்திரை. அவர்கள் நித்திரையாயிருக்கிறார்கள். அவர்களை விதைக்கிறோம் நிலத்தில். அவர்களுடைய சரீரம் ஒரு நாள் ஆண்டவர் வரும் பொழுது, அந்த எக்கால சத்தம் தொனிக்கும் பொழுது மரித்தவர்கள் முதலாவது என்ன செய்வார்கள்? எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் எதிர்கொண்டு போக அவருக்கு முன்பாக என்ன செய்வோம்? காணப்படுவோம்.
அடுத்தால தான் நமக்கு வாய்ப்பு. முதல் வாய்ப்பு யாருக்கு? மரித்த யாருக்கு? பரிசுத்தவான்களுக்கு. பின்பு உயிரோடு இருக்கும் நாம் அவருக்கு எதிர்கொண்டு போக வானத்தில் என்ன செய்வோம்? எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த லெவலில் இந்த சவுல் 8வது அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது இன்னும் சபைக்கு ரொம்ப துன்பத்தை கொடுத்தான். ஒரு வசனத்தை வாசிங்க, 1வது வசனத்தை வாசிங்க. அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. 3வது வசனத்தை வாசிங்க. சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து, சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து, வீடுகள் தோறும் போனவே இந்த சவுல் எவ்வளவு கொடுமைக்காரனாய் இருக்கணும். சேவான கொண்டாச்சி, இரத்த சாட்சியாய் கல்லறிந்து கொன்றார்கள் அவனை. அவனுடைய ரத்தம் பூமியில சிந்தியது. இப்பொழுது பாருங்க, அவனை பாருங்க. சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய், எவ்வளவு ஆங்காரம் உள்ளவன் சவுல், எவ்வளவு வெறி பிடித்தவன், அந்த நியாயப்பிரமாணத்தின் மீது பக்தி வைராக்கியம் உள்ளவன், சபையை துன்பப்படுத்தினவன் என்பதாகலாம் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அவன் என்ன செய்தான் பாருங்க, புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை என்ன செய்தான்? பாழாக்கி கொண்டிருந்தான். சபையை பாழாக்கினவன். ஏ சவுல், நீ எதை பாழாக்கினாய்? சபையை பாழாக்கினார். இதே சவுலை, நல்ல கவனிங்க, இதே சவுலை அந்த சவுல் அதிகாரிகளிடத்தில் அனுமதி பெற்றுக்கொண்டு தமஸ்குவுக்கு போய் அங்குள்ள கிறிஸ்தவர்களை எல்லாம் பிடித்து கொண்டு வந்து அவர்களை கொல்ல வேண்டும் என்பதாக நினைத்து அவன் போகிற வழியிலே சடிதியிலே ஒரு ஒளி அவனை சுற்றி என்ன செய்கிறது? பிரகாசிக்கிறது. சவுலை சந்தித்தது ஆண்டவர் கம்பையோ கல்லையோ மற்ற பொருளையோ பயன்படுத்தி அவனை பயன்படுத்தவில்லை. தேவப்பிள்ளையே, ஒரு ஒளி அவனை சுற்றி என்ன செய்தது? பிரகாசித்தது. அவன் உடனே என்ன செய்தான்? கீழே விழுந்தான். 3வது 4வது வசனத்தை வாசிங்க. அவன் பிரயாணமாய் போய் 9:3 அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடைய சொல்லுகிற ஒரு சத்தத்தை என்ன செய்தான்? கேட்டான். கேட்ட வேளையிலே இவன் பாருங்க, அந்த கீழே விழுந்த வேகத்திலே, அந்த ஒளியினுடைய பிரகாசத்திலே இவனுடைய கண்ணு 2 பீஸ் ஆகிவிட்டது. பீஸ் போன பல்பு ஆகிவிட்டது. இனி இந்த பல்பு எரியாது. எவ்வளவு பயங்கரமான சூழ்நிலை பாருங்க. அடுத்த ஆண்டவர் சொல்லுகிறார், அதற்கு அவன் தரையில் விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடைய சொல்லுகிற ஒரு சத்தத்தை, அதற்கு அவன், ஆண்டவரே நீ யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு யாரு? நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு என்னதான் கடினமா? நடுங்கிட்டாங்க. அடுத்த வசனத்தில் நடுங்கினான். எந்த பெரிய மனுஷனையும் கர்த்தரால் நடுங்க வைக்க முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, நான் என்கிற அகந்தையோடு செயல்பட்ட சவுல் பிறகு நடுங்கினான். நம்ம வாழ்க்கையில் ஒரு நாளும் இப்படிப்பட்ட சுபாவங்கள் இருக்கவே கூடாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, கர்த்தருடைய கரம் நமக்கு எதிராக வரும் என்றால் நம்மால என்ன செய்ய முடியாது? தாக்கு பிடிக்க முடியாது. பாருங்க, 3 நாள் அவன் புசியாமல் குடியாமல் இருந்தான். நேர்தறி எண்ணப்பட்ட தெருவில யூதாவின் வீட்டில் தர்சு பட்டணத்தானாகிய சவுல் அந்த வீட்டில் இருந்து என்ன செய்கிறான்? ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறான். இவனுக்கு யார் இவனை ஜபம் பண்ண சொன்னது? யார் இவனுடைய கண்ணை குருடாக்கினது? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுடைய வல்லமை இறங்கும் பொழுது எந்த மனுஷனாலும் நிற்க முடியாது. கர்த்தரை நம்ப வேண்டும். கர்த்தரை என்ன செய்யணும்? நம்ப வேண்டும். ஆண்டவர் அனனியாவோடு பேசுகிறார். ஏய், இப்படி சவுல் என்னப்பட்ட ஒருவரை தேடு. அவன் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்திலே அவன் இப்பொழுது ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறான். என்ன பண்ணி கொண்டிருக்கிறான்? முன்னாலே என்ன செய்தவன்? கல்லறிந்தவன், கொல்லுவதற்கு காரணமாய் இருந்தவன்.
இப்பொழுது அவனுக்கு வேலை என்னது? என்ன வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஜெபம் பண்ணுகிறான். 11வது வசனத்தில் அது இருக்குது, 9-11. அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர் தெருவு எண்ணப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது என்ன பண்ணுகிறான்? ஜெபம் பண்ணுகிறான். அவன் இப்பொழுது என்ன பண்ணுகிறான்? 3 நாள் புசிக்க இல்லைங்க, 3 நாள் குடிக்க இல்லை, 3 நாள் எதிர நிற்கான், முழங்கால் நிற்கிறான். தேவ பிள்ளையே, இந்த நாட்களில் நம்ம யுத்தம் பண்ணணுங்க. சத்துருவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வேண்டும். என்ன யுத்தம் பண்ண வேண்டும்? முழங்கால் யுத்தம் செய்ய வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் குடும்பத்தில் பிரச்சனை, குடும்பத்தில் போராட்டம், துன்பங்கள் வர வர நம்முடைய ஜெபத்தை என்ன செய்ய வேண்டும்? அதிகரிக்க வேண்டும். கர்த்தர் யாரோடு இருக்கிறார்? நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் யாரோடு இருக்கிறார்? அனனியாட்ட சொல்றாரு, நீ போப்பா, அந்த யூதாவினுடைய வீட்டுக்கு போ, தர்சு பட்டணத்தான் அங்கே தான் இருக்கிறான். அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான், அவனுக்கு கண்ணு ரெண்டையும் நீ திறக்கணும், நீ போன்னு சொல்றாரு. ஐயோ நடக்காது, நான் போக மாட்டேன். அவன் எத்தனையோ பேரை கொண்டு இருக்கான், எவ்வளவு பேருடைய சாவுக்கு அவன் காரணமாக இருக்கிறான். எங்கேயும் வந்து கைதிகளை பிடிச்சிட்டு போகணும்னு சொல்லி வந்த இடத்துல மாட்டிக்கிட்டான். நான் போக மாட்டேன். ஏய், அப்படி நினைக்காத. அவன் நான் தெரிந்து கொண்ட என்னது? பாத்திரம். நான் எதற்காக தெரிந்துகிட்டேன்? புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட யாரு? பாத்திரம். எனக்காக எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு என்ன செய்வேன்? காண்பிப்பேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அத வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. 15வது வசனத்தை வாசிங்க. 9. நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். இவ்வளவும் கேட்ட வேலையில யாருக்கு உள்ள உஷார் வந்துட்டு? அனனியாவுக்குள்ள உஷார் வந்து நேர போடா, நேர போய், சகோதரனாகிய சவுலே, வழியில் உன்னை சந்தித்த தேவன் மூலமாய் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். உன்னுடைய கண்களை திறக்கும்படி கர்த்தர் எனக்கு கிருபை தந்திருக்கிறார். 17வது வசனத்தில், அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும் படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்ப படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் என்ன செய்தன? விழுந்தன. அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து என்ன பெற்றான்? ஞான ஸ்நானம் பெற்றான். பார்வையடைந்தான், எழுந்தான், என்ன பெற்றான்? எத்தனை நாளைக்கு பிறகு கண்ணு திறக்கப்பட்டது? 3 நாளைக்கு பிறகு. எப்படி இருக்கும் பொழுது திறந்தது? புசியாமல் குடியாமல் கர்த்தருடைய திருமுகத்தை நோக்கி கொண்டிருந்த வேளையில் அவனுடைய கண்களை கர்த்தர் என்ன செய்தார்? திறந்தார். மீன் செதில் கீழே விழுந்தது மாதிரி விழுந்தது. ஒவ்வொரு செதிலாக கிடக்குது. கண்ணு கேட்ராக்ட் ஆப்ரேஷன். நம்ம ஆண்டவர் கேட்ராக்ட் ஆப்ரேஷனுக்கு பெரிய பெரிய ஆஸ்பத்திரிக்கு, கண் ஆஸ்பத்திரிக்கு போக விடப்பட்டார். நம்ம கண்களை எல்லாம் யார் பார்த்து கொள்ளுவார்? கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உங்கள் கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணுறது யாரு? கர்த்தர். தலையில் கை வச்சு ஜெபம் பண்ண, அவ்வளவுதான். மீன் செதில் போன்றது என்ன செய்தது? விழுந்தது. அவன் பார்வை அடைந்து என்ன பெற்றான்? ஞான ஸ்நானம் பெற்றான். அடுத்தால சொல்லி இருக்குது, தாமதமின்றி. அதுக்கு பிறகு அவன் சும்மா இருக்கலைங்க, சும்மா இருக்கல. நம்ம எவ்வளவுதான் இருந்தாலும் சோம்பேறித்தனத்தில் அப்படியே இருந்து கொள்ளுவோம். அதற்கு போகிறதுக்கு ஆள் இருக்குது, அவர்கள் செல்லுவார்கள், நாம் ரெஸ்ட் எடுப்போம் என்பதாக சொல்லி ரெஸ்ட் எடுக்கிறவர்கள் கடைசியில் ரெஸ்ட் எடுக்க முடியுமா? கர்த்தர் ஏதாவது ஒரு ஆப்பு வச்சுட்டாருன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நிறைய பேர் அதை உணர்றது கிடையாது. கர்த்தருக்குரிய காரியத்தை நம்ம கர்த்தர் செய்யும் பொழுது கர்த்தர் நம்முடைய சைடில் இருப்பார். நடந்தது என்ன பாருங்க, அந்த அவன் உடனே அவன் செய்த வேலையை பாருங்க. 20வது வசனத்தில், தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயத்திலே என்ன செய்தான்? பிரசங்கித்தான். கிறிஸ்து தான் தேவன் அப்படி நீ பிரசங்கம் பண்ணினான். கேட்டவர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள்? ஆச்சரியப்பட்டார்கள். அடுத்த வசனத்தில் இருக்குது, கேட்டவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு எருசலேமிலே இந்த நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்களை நாசமாக்கி.
எருசலேமிலே இந்த நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்களை எல்லாம் என்ன ஆக்கினான்? நாசமாக்கினவன் இந்த சவுல். நாசமாக்கி இங்கேயும் அப்படிப்பட்டவர்களை கட்டி பிரதான ஆசாரியரிடத்திற்கு கொண்டு போகும்படி வந்தவன் இவனல்லவா என்றார்கள். எல்லாரும் சொல்லுகிறார்கள், இவன் தானப்பா கட்டி கொண்டு போறதுக்கு வந்தவா, மாட்டிக்கிட்டாரே மாட்டிக்கிட்டாரே அப்படி என்று சொன்னார்கள். அவன் உடனே என்ன செய்தான் பாருங்க, அதுதான் முக்கியம். பவுல் இப்பொழுது திடன் கொள்ளுகிறான். அடுத்த வசனத்தில் வருது பாருங்க, 22வது வசனத்தை வாசியுங்கள். சவுல் அதிகமாக திடன் கொண்டான். சவுல் அதிகமாக திடன் கொண்டான். சவுல் என்ன கொண்டான்? திடன் கொண்டான். ஞானஸ்நானம் பெறும் பொழுது திடம் கொள்ளுகின்றோம். கண் திறக்கப்படும் பொழுது திடன் கொள்ளுகிறோம். ஜெபிக்கும் பொழுது என்ன கொள்ளுகிறோம்? திடன் கொள்ளுகிறோம். திடன் கொள்ளு தேவ பிள்ளையே, நீ ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளையே, உனக்கு எதிராக எந்த தீய சக்தியும் என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது. திடன்கொள். பவுலுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை என்னது? திடன்கொள். என்ன செய்ய என்ன சொல்லப்பட்டிருக்குது? திடன்கொள். திடப்பட்டது மாதிரி ஒருத்தரும் தெரியலையே, எல்லாம் தளர்ந்து போயில்லை இருக்கிறீங்க. திடன் கொள்ளணும். நிறைய பாயிண்ட்கள் இருக்கு பாருங்க. பவுல் திடன் கொண்டது நாம் அதிகாரமாக எடுத்து தர்றேன் உங்களுக்கு. எவ்வளவு அழகாக கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அவன் அதிகமாக திடன் கொண்டு இவரே கிறிஸ்து என்று திருஸ்தாந்தப்படுத்தி தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்களை என்ன பண்ணினான்? யூதர்களுக்கெல்லாம் கலக்கம். யாரால கலக்கம்? இந்த சவுலால கலக்கம். இவர்தான் கிறிஸ்து, இவர்தான் மேசியா. கிறிஸ்து என்றால் மேசியா, ரட்சகர், ரட்சகர், ரட்சிக்கிறவர். யூதர்களுக்கெல்லாம் உடனே கோபம் வந்துட்டு, டே கள்ளப்பய, நம்ம சைடில் இருந்து அந்த ஆளுகளெல்லாம் துன்பப்படுத்தினவன் இப்போ அங்கே சேர்ந்துட்டோம்னே, இவனை விடக்கூடாதுன்னு சொல்லி இவனுக்கு எதிராக எழும்பி இந்த சவுலை கொல்ல வேண்டும் என்பதாக நினைத்தார்கள். சவுலை தூக்கி ஒரு கூடைக்குள்ள வச்சு, சவுலை தூக்கி எங்க வச்சிருக்காங்க? கூடையில். எங்க வச்சிருக்காங்க சொல்லுங்க? கூடையில். கூடைக்குள்ள. கொஞ்சம் தான் உஜாரா இருங்கள். என்ன சந்தோஷமான காரியம், என்ன சந்தோஷமான, எனக்கு உள்ள உண்மையிலே மகிழ்கிறது. அவன் திடன் கொண்டு, அவன் என்ன கொண்டு? திடன் கொண்டு. இயேசுவே கிறிஸ்து, அவர்தான் ரட்சகர், பாவத்திலிருந்து விடுவிக்கிறவர். இதுவரையிலும் என் கண்ணு குருடாயிருந்தது, இப்பொழுது என்னுடைய கண்கள் பார்வையடைந்திருக்கிறது. நான் காண்கிறேன் எப்படி அவர் என்னை ரட்சித்தார், அவர் எனக்கு ஞானஸ்நானம் தந்தார், அவர் என்னை தம்முடைய பிள்ளையாக என்ன செய்திருக்கிறார், மாற்றி இருக்கிறார் என்று சொன்ன வேளையில அவன் என்ன கொண்டான்? 22 சவுல் அதிகமாக திடன் கொண்டு இவரே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்தி தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்களை என்ன செய்தான்? கலங்கப்படினான். அடுத்த வசனத்தில் வந்துட்டு விஷயம் வந்துட்டு, அநேக நாள் சென்ற பின்பு யூதர்கள் அவனை கொலை செய்யும்படி, கொலைகாரனை கொலை செய்வதற்கு இன்னொரு கொலைகாரனை ஏற்படுத்துகிறான். பத்தியலா, நாம ஒரு காலத்தில் என்னென்ன அட்டூழியம் செய்தோமோ அந்த அட்டூழியம் எல்லாம் யாருக்கு மேலே வந்து சேரும்? நமக்கு வேற. இவனுக்கு மேல கொலை. இவனை கொலை பண்ணணும். யாரை கொலை பண்ணணும்? எல்லாம் இப்போ தானே மனம் திரும்பி இருக்கான். இவனுக்கு ஊழியமே தொடங்க இல்லையே. முதல்ல எல்லாரும் திட்டம் போட்டான், யூதர்கள்லாம் திட்டம் போட்டான், இவனை என்ன செய்யணும்? கொலை பண்ணணும். இவன் மூலமாட்டு பெரிய காரியங்கள் நடக்கும். அதனால இவனை தீட்டி என்ன செய்யணும்? இதனால எத்தனை பேர் தெரியுமா? 40 பேர் எத்தனையோ நாளாட்டு புசியாமல் குடியாமல் இருந்து யாரை கொலை செய்யணும்? சவுலை கொலை பண்ணணும், பவுலை கொலை பண்ணணும். அது வரையிலும் நாங்கள் சாப்பிட மாட்டோம். ஸ்ட்ரைக் பண்ணவன் 40 பேர். எத்தனை பேர் பின்னால் உள்ள அதிகாரத்தில் இருக்குது? 40 பேர். அந்த பாம்பு வயனம் கிடக்குதுன்னு சொல்லுவாங்க. நம்ம பழைய காலத்தில் அப்படி சொல்லி நம்மளை ஏமாத்துது. பாம்பு அடுத்தவரை கொத்துதுக்காக வேண்டி என்ன கிடக்குதான்? வயனம். அது சாப்பிடாம கிடக்குதான். இப்படியெல்லாம் பேச்சு உலக வழக்கில் உண்டு. இதே மாதிரியே இங்கே சவுலை என்ன செய்யணும்? கொல்லணும்னு நினைக்கிறாங்க. எல்லாரும் அவனை கொல்லணும்னு நினைக்கிறாங்க. சீசர்கள்லாம் பார்த்தாங்க, அப்பா
புதுசாக வந்தவன் அவனுக்கு எதிராக அவ்வளவு பேரும் காஞ்சிக்கிட்டு நிற்கான். இந்த பவுலுக்கு எப்போ ஆபத்து வருமோ தெரியாது. அதனால் இவனை தூக்கி கூடையில் வச்சிருவோம். எதுக்குள்ள வச்சிருவோம்? கூடையில். எங்கே இருக்குது பாருங்க, 25வது வசனத்தை வாசிங்க. சீசர்கள் ராத்திரியிலே அவனை கூட்டிக் கொண்டு போய் ஒரு கூடையிலே வைத்து பவுலை எங்க வச்சிருக்குது? ஏன்னா பவுல் ரொம்ப ஒல்லி பாருங்க, நம்ம மாதிரி குண்டு மணி மாதிரி வச்சுக்கிட்டா வச்சு இறக்கிட மாட்டாங்க. அப்படியே இறக்கினாலும் பொத்துண்டி விட்டுருவான். அப்படி கிடையாது, கூடையிலே வைத்து மதில் வழியா இறக்கி விட்டார்கள். பார்த்தீங்களா, எங்கோடி இறக்கிருக்கா பாருங்க. கேட்டுக்கு போக இல்லை, கேட்டுக்கு போற பிடிச்சிருவான். அங்கே கிடக்கா ஆளுகள் அங்கே கேட்டில் நின்றுக்கிட்டு இருக்கிறான். இந்த தானே வருவான், சப்பிடணும். உடனே அதுக்கு 18 இந்த இதில் இருந்து அதில் தம்பி, அதில் இருந்து அடுத்ததில் தம்பி, அந்த ஓடுறது மாதிரி எல்லாரும் மதில் வழியாக யாரை இறக்கிறணும், இவனை இறக்கி கொண்டு போயிடணும்னு சொல்லி அப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த சவுல் எத்தனையோ பேரை திடப்படுத்தினான். எத்தனையோ பேரை என்ன செய்தான்? திடப்படுத்தினான். அடுத்த வசனத்தை வாசிங்க. எருசலேமுக்கு வந்து அவன் இந்த சவுலுக்கு நிலைய பாருங்க. டேய், உனக்கு சவுல், உனக்கு இந்த நிலையெல்லாம் வேணுமாப்பா? ஒரு காலத்தில் நீ அந்த அளவில் செய்கிறா, இன்னைக்கு நீ அதெல்லாம் சுமக்கிறா. இன்னைக்கு அதெல்லாம் என்ன செய்கிறா? விதைக்கிறத மனுஷன் என்ன செய்வான்? அறுப்பான். வசனத்தில் என்ன சொல்லி இருக்குது பாருங்க, நல்லா பாருங்க. சவுல் எருசலேமுக்கு வந்து சீசருடனே சேர்ந்து கொள்ள, சீசருடனே, எருசலேமில் உள்ள சீசர்கள், எருசலேமில் பேதுரு, யாக்கோபு, யோவான், பர்தலோமேயு, அமைமையை எல்லா தோல் துருத்திகள் அவ்வளவு பேர் அங்கே இருக்கிறாங்க. அவர்களோடு சேர்ந்து கொள்ள பார்த்தால் அவர்கள் அவனை சீசன் என்று நம்பாமல், அவனை சீசர் என்று ஒருத்தருக்கு நம்பிக்கை கிடையாது. ஏன்னா முன்னால தானே அடிச்சிருக்கிறான். சேவான தானே இப்போ கல்லறிந்து என்ன செய்திருக்கிறான்? கொண்டு இருக்கிறான். அவனுக்கு கல்லறை கூட காஞ்சிருக்காதே, அப்படிப்பட்ட நிலை தானே. அதனால சேர்ந்து கொள்ள பார்த்தான். சீசன் என்று நம்பாமல் எல்லாரும் அவனுக்கு என்ன செய்தார்கள்? பயந்திருந்தார்கள். கடைசியில் யார் வந்து சேர்த்தே தெரியுமா? பர்னபா தான் அதில் உதவி செய்தான். அதனால தான் பவுல் யாரை கூட்டிக்கிட்டு திரிஞ்சது? பர்னபாவை கூட்டிக்கிட்டு திரிஞ்சது. பர்னபா தான் சொன்னான், டேய் நான் அவனை பார்த்துருக்கேன், டேய் அவன் கட்டிக்காரன், அவன் ஒரு சமயத்தில் ஏற்றுதுன்னது சரிதான், நிற்க தான் செய்தான், ஆனாலும் அவன் மனம் திரும்பி இருக்கிறான். ஆகவே அவனுக்கு ஒரு திங்கும் என்ன செய்யாதுங்கப்பா, அவனை சேர்த்துக்கிடுங்க, நம்ம லிஸ்ட்டில் அவனை என்ன செய்வோம்? வைப்போம் அப்படின்னு சொல்லி சவுலுக்காக ரெக்கமெண்ட் பண்ணவன் யாரு? இந்த பர்னபா. அதன் பின்பு அவன் என்ன செய்தான்? 28வது வசனத்தை வாசிங்க. அதன் பின்பு அவன் எருசலேமிலே அவளிடத்தில் போக்குவரத்துமாயிருந்து, அதுக்கு பிறகுதான் போக்குவரத்துமாயிருந்து கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்து கிரேக்கருடனே யூதர்கள் கிரேக்கருடனே பேசி தர்க்கித்தான். அவர்களோ அவனை கொலை செய்ய எத்தனை பண்ணி, இனி முழுசு இவனை கொலை செய்ய அவ்வளவு கங்கணம் கட்டுறான். பார்த்தீங்களா, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை என்ன செய்வான்? அறுப்பான். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, சவுலே உனக்கு யாப்பா இந்த பாடு? அவன் சொல்லுவா, நான் விதைத்ததை என்ன செய்கிறேன்? அறுக்கிறேன். ஒரு நாளும் விதைத்ததை அறுக்காமல் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? விட. எனக்கு அதில் வேடிக்கை என்னன்னா, கூடைக்குள்ளே வச்சு விட்ட பிறகோ இவனை தீவினை இவனை விட்டு என்ன செய்யலை? விலகவே இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய குடும்பத்தை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்முடைய குடும்பத்தை எல்லாம் கர்த்தர் உயர்த்துவார். அப்போது ரட்சிக்கப்பட்ட உடனே, ஆண்டவரால் சந்திக்கப்பட்ட உடனே சவுலுக்கு என்ன வந்தது? பிரச்சனை என்ன செய்தது? வந்தது என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு பிறகு இடைப்பட்ட காரியங்கள்லையும் பலர் இருக்கின்றது. அதே சமயத்தில் 14வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 14வது அதிகாரத்தில் பவுலை கொண்டு பெரிய அற்புதங்களை செய்கிறார். பவுல் பேசிக்கொண்டிருந்தான். அப்பொழுது அவன் எல்லோரையும் பார்க்கிறான். ஆளுகளை பார்த்து தான் பேசுகிறான். ஏதோ கண்ணம் இறக்கி மூடிக்கிட்டு பேச இல்லை. அந்த 14:9வது வசனத்தை பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து, ரட்சிப்பு கேட்ட விசுவாசமும் அவனுக்கு உண்டென்று கண்டு, நீ எழுந்து கால் ஊன்றி நிமிர்ந்து நில் என்று
உரத்த சத்தத்தோட சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து என்ன செய்தான்? நடந்தான். யாருன்னு சொன்னா? குதித்தெழுந்து நடந்தவன் யாரு? தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்தவன். 8வது வசனத்தில் இருக்கிறது. லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாய் இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து கொண்டிருந்தான். பவுல் பேசுகிறதை என்ன செய்தான்? கேட்டுக்கொண்டிருந்தான். பவுல் பேசுகிறதை என்ன செய்தான்? அவனுக்கு என்ன விளக்கம் இல்லை. கால் விளங்காது, காலால நடந்துவிட மாட்டான், நிற்க முடியாது. அவன் கேட்டான். பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு, நீ எழுந்து கால் ஊன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோட சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து என்ன செய்தான்? நடந்தான். உடனே எல்லா யூதர்களும் கிரேக்கர்களும் சொல்லுகிறார்கள், தேவர்கள் மனுஷ ரூபம் கொண்டு வந்திருக்கிறார்கள், இவர்கள் மனுஷர்கள் அல்ல. இப்போ அவர்களே இவனை புகழுகிறார்கள். யாரை புகழுகிறார்கள்? பவுலை புகழுகிறார்கள். அந்த இதில் உடனே 11வது வசனத்தை பாருங்க. பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு, தேவர்கள் மனுஷரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று லிக்கவோனியா பாஷையிலே சத்தமிட்டு சொல்லி பர்னபாவை யூப்பித்தர் என்றும் பவுல் பிரசங்கத்தை நடத்தினபடியினால் அவனை மெர்க்கூரி என்று என்ன செய்தார்கள்? சொன்னார்கள். உடனே ஆளுகள்லாம் ரெடி பண்ணிட்டான். லே பூமாலையை கொண்டு வா, ஆரத்தை கொண்டு வா, அதை கொண்டு வா, இதை கொண்டு வா. யார் வந்திருக்கிறார்? தேவர்கள் மனுஷரூபம் எடுத்து எங்க வந்திருக்கிறார்கள்? விக்கிரகத்தை வழிபடுகிறவர்கள் எல்லாம் இப்போ பவுலுக்கு சப்போர்ட்டு. என்னதை கொண்டு வர்றாங்க? மாலையை கொண்டு வர்றாங்க. பார்த்தீங்களா? உலகை உழவுக்குள்ளதான் இருக்குது. உலகை உழவுக்குள்ளதான் இருக்குது. உங்களுக்கு விளங்குதான் சொல்லுது. என்னதோ ஒரு மாதிரி கிறந்து பேசுகிற மாதிரி இருக்குதோ, அப்படி இருக்காதுங்க. பாருங்க, பூ மாலையெல்லாம் கொண்டு வந்துட்டான். ஏன்? இவர்களுக்கெல்லாம் மாலை போட்டுட்டே அந்த செண்ட மேளத்தை கொண்டு வா, கொட்டு அடியில் மிருதங்கத்தை அடி, தவுல அடி, எல்லாம் அடி, ஆடு பாடு, மாலையை போட்டு. ஏன்னா யார் மனுஷ ரூபத்தில் வந்திருக்கிறார்? தேவர்கள் மனுஷ ரூபத்தில் வந்திருக்கிறார். அடி கொட்ட அப்படியே நீ சொல்லி அவர் அடிக்கிற வேலையில் பவுல் ஓட்டம். பவுல் என்ன செய்து ஓட்டம்? இவனை நம்மளை விட மாட்டான், மாலையை போட்டு விட்டுருவான்னு சொல்லி பவுல் வருக. அந்த 13வது வசனத்தில் பூஜாரி எருசலேம் எருதுகளையும் பூமாலைகளையும் வாசலண்டையிலே கொண்டு வந்து ஜனங்கள் எல்லாரோடும் கூட அவர்களுக்கு பலியிட, இவர்களை தெய்வமாக கருதி இவர்களுக்கு என்ன செய்ய போறார்கள்? எத்தனை கோழி கொண்டு வந்தானோ எத்தனை மாடு கொண்டு வந்தானோ தெரியல, பலியிட மனதாக இருந்தார்கள். அப்போஸ்தலராகிய பர்னபாவும் பவுலும் அதை கேட்ட பொழுது தங்கள் வஸ்திரங்களை என்ன செய்து கொண்டு கிழித்து கொண்டு, பவுலும் பர்னபாவும் உடனே எதை கிழிச்சான்? என்ன சங்கட பாத்தியடா! ஒரு காலத்தில் பவுல் செய்த அட்டூழியத்துக்கு இப்போ வஸ்திரத்தையும் கிழித்து கொண்டு கூட்டத்துக்குள்ளே ஓடி, கூட்டத்துக்குள்ளே ஓடிட்டான். யாருக்குள்ளே ஓடிட்டான்? கூட்டத்துக்குள்ள. மாலை விழுந்தா என் கழுத்தில் விழப்படாது, அங்கே கிடக்கவனுக்கு கழுத்தில் வேண்டாம், எது செய்து போட்டு விழுந்துட்டு போட்டு அப்படின்னு சொல்லி பவுலும் பர்னபாவும் ஓட்டம், பயங்கர ஓட்டம். அந்த 15வது வசனத்தில் பாருங்க, மனுஷரே ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர். பவுல் போ கதறுகிறார். ஏன் மனுஷரே, எதுக்குடா போவார, எதுக்குடா மாடு, எதுக்கு வேண்டி இப்போ பலி? ஒன்றும் வேண்டாப்பா, உங்களை போல நாங்களும் யாரு? பாடுள்ள மனுஷர்கள் தானே. நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு என்ன செய்கிறோம்? பிரசங்கிக்கிறோம் என்பதாக சொல்லி பல காரியங்களை குறிப்பிடுகின்றார். யாரு? பவுல். உடனே ஒரு சாராரி என்ன செய்தாங்க தெரியுமா? பவுலை கல்லறிந்தார்கள். பயங்கரமாக கல்லறி. முதல்ல மாலையை போட்டு அவர்களுக்கு பலி செலுத்தணும்னு சொல்லி வந்தோம்ல, இப்போ என்னத்தை தூக்கிட்டான்? ஆளுக்கு ஒரு ஜல்லிக்கல்லை தூக்கிட்டான். இப்போ நமக்கு எல்லாம் தாராயிட்டு. ஜல்லிக்கல் இப்போ தேடுனாலும் கிடைக்காது. முன்னால் ஜல்லிக்கல் கிடைக்கும், லாரிக்குள்ளே எல்லாம் போட்டுக்கிடுவான். போட்டுக்கிட்டு ஒரு ஊர்வலம், ஒரு பேரணி நீ சொல்லியாச்சுன்னா உள்ளே என்ன கிடக்கும்? கல் கிடக்கும். மேலே வச்சு கொட்டை வச்சு அடிச்சுக்கிடுவான். டொக்குட்டு 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 நிற்கிட்டு அடிச்சுட்டு போவான். அங்கே போகிற இடத்துல எந்தெந்த கடையில் ஜன்னலில் நல்ல கிளாஸ் இருக்குது
உள்ள நின்றுட்டு சாத்திடுது. யார் எறிஞ்சா எங்கே இருந்தோ தெரியாது. இதே மாதிரிப்பட்ட வேலைகள் அங்கே நடந்திருக்குது பாருங்க, பயங்கர வேலைகள். அந்த 19வது வசனத்தில், பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியிலே என்ன செய்தார்கள்? இழுத்து கொண்டு போனார்கள். பட்டணத்துக்கு வெளியிலே என்ன செய்தார்கள்? பவுலே, நீ ஒரு காலத்தில் என்னென்ன காரியங்கள்லாம் செய்தாப்பா, இன்னைக்கு அதை விடவும் எத்தனையோ மடங்கு நீ என்ன செய்கிறாய்? அனுபவிக்கிறாய். ஆனாலும் தேவன் யாரோடு இருக்கிறார்? உன்னோடு இருக்கிறார். நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர் பார்த்தீங்களா? அருமையான கர்த்தருடைய பிள்ளையை அதையெல்லாம் சகிக்க கிருபை கொடுத்தார். இப்பொழுது பவுலை என்ன செய்தார்கள் பாருங்க, அவனை இழுத்து கொண்டு போகிறார்கள். அவனை பட்டணத்துக்கு வெளியிலே இழுத்து கொண்டு போனார்கள். பட்டணத்துக்கு வெளியே என்ன செய்தார்கள்? இழுக்கிறதுனா எப்படி இழுத்துருப்பாங்க? காலில் கயரை போட்டு செத்து போனான். நீ அவன் செத்து போன மாதிரி தான் கிடந்தான். காலில் கண்ணியை போட்டு இழுத்துட்டு போகிறாங்க பட்டணத்துக்கு வெளியே. பட்டணத்துக்கு வெளியே இழுத்து கொண்டு போனார்கள். 20வது வசனத்தில், சீசர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்துக்குள்ளே பிரவேசித்தான். மறுநாளிலே பர்னபாவுடனே கூட திறமைக்கு என்ன செய்தான்? புறப்பட்டு போனான். சீசர்கள் சூழ்ந்து நிற்கிற வேளையில் பட்டணத்துக்குள் பிரவேசித்தான். சீசர்கள் சூழ்ந்து, மற்றவர்கள் இவன் இறந்து போனான் நீ இழுத்து கொண்டு பட்டணத்துக்கு வெளியே போட்டார்கள். சீசர்கள் அவனை சூழ்ந்து நிற்கிறார்கள். எல்லாரும் என்ன செய்திருப்பாங்க? சோத்திரம், பிரைஸ் தி லார்ட். இரத்த சாட்சியாய் மரித்த பவுலுக்காக நாங்கள் ஆண்டவரை துதிக்கிறோம். ஆண்டவரே இறங்கும் இறங்கும், அவருக்கு உயிர் பிச்சை தாருமையா, அவர் வல்லமையான ஊழியம் செய்ய வேண்டும், அவரை எங்களோடு இணைத்தருளும் என்று வேண்டிக் கொண்ட வேளையில் செத்த பாம்பு காற்றை குடித்து உயிர் வருவது போல மண்டையை தூக்கிட்டா. யாரு? பவுல். ரொம்ப ஆச்சரியம், எல்லாருக்கும் ஆச்சரியம். ஆச்சரியத்தோட உடனே சொல்கிறாங்க, ஓடிடுவோம், நம்ம ஓடிடுவோம், நீ என்ன வந்து கொன்னுடுவானுங்க அப்படின்னு சொல்ல வேளையில் பவுல் ஓடினாரா? ஓட இல்லை. அதே இடத்துல, எந்த இடத்துல கல்லறிந்தார்களோ அதே இடத்திற்கு தேவனுடைய மனுஷனாகிய யார் போகிறார்? பவுல் போகிறாய். அது வசனத்தில் அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அந்த 21வது வசனத்தை பாருங்க. அந்த பட்டணத்தில் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீசராக்கின பின்பு லீஸ்திராவுக்கும் இக்கோனியாவுக்கும் அந்தியோகியாவுக்கும் திரும்பி வந்து யாரை திடப்படுத்தினார்கள்? சீசருடைய மனதை திடப்படுத்தினார். எவன் ஒருவன் திடப்படுத்தப்படுகிறானோ அவன் மற்றவர்களை என்ன செய்ய முடியும்? திடப்படுத்த முடியும். இந்த நாட்களில் உபத்திரவத்தின் வாயிலில், உபத்திரவத்தின் வழியாய் சென்று கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நீ எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறாயோ அவ்வளவு அதிகமாக தேவ கிருபை உன்னோடு இருக்கும். நீ அநேகருக்கு ஆறுதலாயிருப்பாய், அநேகருக்கு தேர்தலாயிருப்பாய், அநேகருக்கு ஆசீர்வாதமாயிருப்பாய். காரணம் என்னவென்றால் இவனை ஆண்டவர் திடப்படுத்தினார். சவுல் தமஸ்குவுக்கு போகிற வழியில் அவனை சந்தித்து அவனை குருடனாக்கி 3 நாள் புசியாமல் குடியாமல் இருக்க செய்து அவன் ஞானஸ்நானம் பெறும்படி செய்து கூடையில் வைத்து அனுப்பி இப்படியெல்லாம் வந்த இடத்துல பாருங்க, ஒரு அற்புதம் தானே ஐயா செய்தான். அவன் வேற என்ன செய்தான்? தாயின் வயிற்றில் இருந்தது முதல் சப்பானியாய் இருந்து பிறந்து சப்பானியாய் பிச்சை எடுத்து கொண்டிருந்த அவனைத்தானே சவுல் தன்னுடைய வார்த்தையினாலே, ஆண்டவருடைய வார்த்தையினாலே விட்டுவித்தான். அவனுக்கு எதிராக இவ்வளவு பிரச்சனை வந்த வேளையிலையும் சவுல் சோர்ந்து போனானா? அதே இடத்துக்கு போனான், அதே இடத்துக்கு போனான். எந்த இடத்துல அவனை கல்லறிந்தார்களோ, எந்த இடத்துல அவனுக்கு விரோதமாக எழும்பி அவர்கள் பலவிதமான தீமையான வார்த்தைகளை சொன்னார்களோ அதே இடத்துக்கு அவன் திரும்பி போறான். நாம என்ன செய்வோம்? அந்த இடத்துக்கு போக மாட்டோம். இனி அந்த இடத்துல போனால் சோதனை, நமக்கு ரொம்ப சோதனை. நமக்கு இனி எத்தனை எறி விடுமோ தெரியாது, மண்டகிரமோ தெரியாது, சாவோமோ தெரியாது. நம்ம இனி போகவே கூடாதுன்னு சொல்லி அடுத்த வழியாக போயிடுவோம். ஆனால் பவுல் போகலை. அந்த இடத்திலே போய் எறிந்தவர்கள் மத்தியிலேயே சொல்லுகின்றான், நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் சீசருடைய மனதை திடப்படுத்தி
விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்ய வேண்டும்? பிரவேசிக்க வேண்டும். தேவ பிள்ளையே, நாம் அநேக உபத்திரவத்தின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்திலே என்ன செய்யணும்? பிரவேசிக்க வேண்டும். இதுதான் கர்த்தருடைய பாதை, இதுதான் போராட்டத்தின் பாதை. அந்த போராட்டத்தில் நடக்கிறவர்களோடு யார் இருப்பார்? கர்த்தர் இருப்பார். தேவ பிள்ளையே, இந்த நாட்களில் பல குடும்பங்களில் வியாதி, துன்பம், கடன் பிரச்சனை, பலவிதமான சோதனை. உங்களோடு யார் இருக்கிறார்? கர்த்தர் இருக்கிறார். யார் இருக்கிறார்? கர்த்தர் இருக்கிறார். அவர் என்ன காரியங்கள் செய்ய போகிறார்? பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. சாலமோனுடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்க. சாலமோனுக்கு எல்லாம் இருந்தது, எல்லாவற்றையும் அனுபவித்தார். பூந்தோட்டம் இருந்தது, வயல் இருந்தது, வெளி இருந்தது, எல்லா செல்வங்களும் மிகுதியாக இருந்தது, எல்லாவற்றையும் அனுபவித்தார். கடைசி காலத்தில் சொன்னார், என்ன சொன்னார்? மாயை, மாயை, எல்லாம் மாயை, 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 எல்லாம் மாயை. ஆனால் பவுல் அப்போஸ்தலன் கடைசி காலத்தில் என்ன சொன்னார் தெரியுமா? எந்தெந்த சபையை அவர் மூலமாய் உருவானதோ அந்த சபையை எல்லாம் பவுல் அப்போஸ்தலன் என்ன படுத்தினார் தெரியுமா? திடப்படுத்தினார். அதனால தான் சொல்லுகிறார், பிலிப்பியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசியுங்கள். பிலிப்பியர் 4:4 வாசியுங்கள். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். பிலிப்பி பட்டணத்தில் எவ்வளவு பாடுகள், எவ்வளவு உபத்திரவங்கள் வந்தது. அந்த சபைக்கு தான் சொல்லுகிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் எப்படி இருங்கள்? சந்தோஷமாயிருங்கள். சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனென்றால் அவர் எந்த பாடுகள் வந்தாலும் அவருடைய உள்ளத்திலிருந்து ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷத்தை எவராலும் என்ன செய்ய முடியவில்லை? மாற்ற முடியவில்லை. அதனால தான் சொல்லுகிறார், எப்படி இருங்கள்? சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள். அதனால தான் 3வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசியுங்கள். வேதம் சகோதரரே, மேலும் என் சகோதரரே, கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். கர்த்தருக்குள் எப்படி இருங்கள்? சந்தோஷமாயிருங்கள். கர்த்தருக்குள் எப்பொழுதும் எப்படி இருங்கள்? சந்தோஷமாயிருங்கள். பிலிப்பியர் 1:21 வாசியுங்கள். பிலிப்பியர் 1:21. எனக்கு ஜீவன், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். கிறிஸ்து எனக்கு யாரு? ஜீவன். சாவு எனக்கு என்னது? ஆதாயம். எனக்கு லாபம் ஒன்று உண்டென்றால் அது என்னதுதான்? சாவு என்பதாக சொன்னார். அதனால தான் அந்த பிலிப்பியர் 4வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசியுங்கள். வாசியுங்கள். எல்லாம் எனக்கு கிடைத்தது, எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது. தரித்திரத்தில் இருந்த வேளையிலும் பவுல் சொல்லக்கூடிய வார்த்தை, எனக்கு எல்லாம் கிடைத்தது, பரிபூரணமும் என்ன செய்தேன்? உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும், உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையாகவும் பிரியமான உகந்த வலியுமாக, தேவனுக்கு உகந்த பலியுமாக பிராதித்துவினுடைய கையில் வர பற்றி கொண்டபடியினால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். என்ன கஷ்டமான வாழ்க்கை இருந்தாலும் எல்லாவற்றிலும் நான் எப்படி இருக்கிறேன்? திருப்தி அடைந்திருக்கிறேன். சாலமோனே, உனக்கு இந்த சமாதானம் உண்டா? உனக்கு தான் எல்லாம் இருக்குதே, எல்லாவற்றையும் அனுபவிக்க உனக்கு எல்லாம் இருந்தது. கடைசியில் கையங்காலையும் பரப்புல போட்டான். மாயை, மாயை, எல்லாம் மாயை. காரியத்தின் கடத்தொகையை கேட்போமாக தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மீதும் விழுந்த கடமை அதுவே. தேவ பிள்ளையே, தேவன் எவ்வளவு பெரியவர் பார்த்தீங்களா? அதனால இந்த நாட்களில் தேவ அன்பை விட்டு ஒருவரும் விலகக்கூடாது. நமக்கு வரக்கூடிய பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக, கர்த்தருடைய வழியில் நடப்பதற்கு ஏதுவாக இருக்கிறது. அதனால தானே நம்பிக்கை இல்லாதவர்களை போல அல்ல. 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7வது 8வது வசனத்தை மட்டும் வாசித்து முடித்து விடுகிறேன் நேரமானபடியினால். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7வது 8வது வசனத்தை வாசியுங்கள். நல்ல போராட்டத்தை போராடினேன். கடைசியாக ரோமாபுரி சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது நல்ல முதிர் வயதிலே அவரை கீழ் அறையில் அவரை அடைத்து அந்த இருட்டறையில் வைத்து வெளிச்சம் இல்லாத நிலையில, ஆகாரம் கொடுக்காத நிலையில வைத்த வேளையில இந்த பவுல் என்ன சொல்லுகிறார் தெரியுமா?
நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளில் அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னத்தை உணர்கிற ஒவ்வொருவருக்கும் இது என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அருளப்பட்டிருக்கிறது. எனக்கு மாத்திரமல்ல. என்ன தைரியத்தோட சொல்றாரு பாருங்க. நிலவரையில் வச்சிருந்தாங்க. கடைசியில் பவுலுடைய சரித்திரத்தை படிக்கும் பொழுது அவரை ரோமாபுரி சிறைச்சாலையில் எந்த அறையில் வைத்திருந்தாங்க? சுவிசேஷத்தின் நிமித்தமாய் நிலவரையில் வைக்கப்பட்டு வெளிச்சமோ ஆகாரமோ இல்லாத நிலையில் கொடுமையான முறையில் நடத்தின வேளையில் தான் பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை அவர் என்ன செய்வார்? தந்தருளுவார். பாடுகள் உபத்திரவங்கள் உண்டு. பாடுகள் மத்தியில் நம்மை நடத்துகிற ஒரு சர்வவல்லவர் நம்மோடு இருக்கிறார். கலங்காதே தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், உன்னுடைய குடும்பத்தோடு இருக்கிறார், உன்னுடைய பிள்ளைகளோடு இருக்கிறார். ஜெபிப்போம். நம்மை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீர் மாத்திரம் எனக்கு போதும் ஐயா. எனக்கு ஒரு திடமான இருதயத்தை தார். பவுலை கொண்டு ஆண்டவரே எல்லா இடங்களிலும் நீர் மற்றவர்களை திடப்படுத்தினீர். ஆண்டவரே, கல்லறிந்து மரித்து போனார் என்பதாக சொல்லி இழுத்து கொண்டு பட்டணத்துக்கு வெளியிலே கொண்டு போட்டுவிட்டு சென்று விட்டார்கள். அந்த இடத்துல கூட சீஷர்கள் சூழ்ந்திருக்கும் பொழுது தூதர்கள் வந்து ஆண்டவரே பவுலை உயிரோடு எழுப்பி அதே இடத்தில் உள்ளவர்கள் இடத்துல சென்று நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று அவர்களை திடப்படுத்தினது போல எங்களை திடப்படுத்துகிற ஒரு கர்த்தர் இருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுடைய பிரச்சனைகளோ எங்களுடைய போராட்டங்களோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஹல்லேலூயா. இந்த சபை அப்படி மாறட்டும், சபையில் உள்ள குடும்பங்கள் அப்படி மாறட்டும், கர்த்தருடைய வழியில் நடப்பார்களாக. கர்த்தர் இறங்கும். அப்பா, உம்முடைய கரத்தில் தருகிறேன் ஐயா. ஆண்டவரே, ஒரு காலத்தில் ஆண்டவரே யூதர்களுக்குள்ளே இருந்த இயேசுவை பின்பற்றினவர்களை எல்லாம் துன்புறுத்தின இந்த சவுலை கர்த்தர் பவுலாக நீர் மாற்றினீர் ஐயா, மாற்றினீர் ஐயா. எந்த இடத்தில் அவர் ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை ஏற்றுக்கொண்டாரோ அதே இடத்தில் பிரச்சனை வந்தது. அவர் திடப்படுத்தினார் மற்றவர்களை. அதுபோல நாங்கள் மற்றவர்களை திடப்படுத்த வேண்டும். ஒருவரையும் தளர்ச்சி அடையும்படியாக நாங்கள் பண்ணிவிடாதபடி கர்த்தர் எங்களை காத்தருளோ, இந்த சபையை காத்தருளோ, சபையில் உள்ள குடும்பங்களை காத்தருளோ. கர்த்தருடைய பெரிய கரம் கூட இருப்பதாக ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். சுத்திகரியும் ஐயா. எங்களுடைய குடும்பங்களுக்கு விடுதலை தாரும். இன்னைக்கு ஒரு விடுதலை வரட்டும், விடுதலை வரட்டும். அற்புதங்கள் செய்யும், அதிசயங்கள் செய்யும். சங்கீதத்தில் கேட்டபடி நீதியும் நியாயமும் உடைய சிங்காசனத்தினுடைய ஆதாரம். இயேசுவே இறங்கும் ஐயா. பவுலோடு கர்த்தர் இருந்து கிரியை செய்தது போல எங்களோடு இருந்து கர்த்தர் கிரியை செய்யணுமே. கடைசியாக ஆண்டவரே, அந்த ரோமாபுரியில் உள்ள சிறைச்சாலையில நிலவரையில் வைக்கப்பட்டு இருந்தாலும் அங்கே இருந்த வேளையிலும் அவர் எழுதும் பொழுது, தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளில் அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார் என்றபடி எங்களுக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கற்றத்தாரும். எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், கூட இருந்து நடத்தும். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல மத்தியான வேளைக்காய் நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அருமையான அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பவுல் அப்போஸ்தலன் மற்றவர்களை கடைசியில மிகவும் திடப்படுத்துகிறவராக காணப்பட்டார். அதுபோல நாங்களும் மற்றவர்களை திடப்படுத்த வேண்டுமே ஒழிய மற்றவர்களை நாங்கள் அதைரியப்படுத்தக்கூடாது.
அவர்கள் கலங்கும்படியாக நாங்கள் நடக்கக்கூடாது. எங்களுடைய ஜீவியத்தை மாற்றும் திடமான இருதயத்தை எங்களுக்கு தாரும், எங்களுடைய குடும்பங்களுக்கு தாரும், எங்களுடைய பிள்ளைகளுக்கு தாரும், எங்களுடைய குடும்ப தலைவர்களுக்கு தாரும், தலைவிகளுக்கு தாரும். பிள்ளைகளோடும் கர்த்தருடைய கரம் இருக்கணும், சபையோடும் கர்த்தருடைய கரம் இருக்கணும். 3 வீடுகளில் கூட்டம் நடக்கும் பொழுது தேவன் இறங்கி வந்து கிரியை செய்யணும். உம்முடைய நாமம் மகிமைப்படணும். கர்த்தர் இறங்கும். ஆசீர்வதியும். தொடர்ந்து நடத்தும் உம்முடைய சித்தத்தின் பாதையில கர்த்தர் எங்களை காத்தருளும். தொடர்ந்து இரவு ஆராதனையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்தாரோ. வாலிபர் கூட்டம், சண்டே கிளாஸ் ஊழியம் எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். திருநாமத்தை மகிமைப்படுத்தும். கிருபையுள்ள கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதிகன மகிமை அனைத்து உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் மூல ஜெபன நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன் ஆமீன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் நடத்துதலும் இன்று பின்னுமான சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமீன் ஆமீன். துதி கனம் மகிமையோமக்கு எல்லாமுமே எல்லாமுமே. துதி கனம் மகிமையோமக்கு நீரேரா யாவே. அல்லேலூயா. தோ தாந்தோ தாந்தோ தமே மிகத்தோ தாந்தோ தாந்தோ தாம்பரீரா ஆவே. அல்லேலூயா. துஜே கனம் மகிமையோமக்கு எல்லாமுமே. துஜே கனம் மகிமையோமக்கு